உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. நிறைய பேர் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து 45 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் வந்து பிளான் பண்றாங்க. ஸோ அவங்க எந்த ஏஜ்ல ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 25 வயசு. நம்ம ஊரில் ரிட்டையர் ஆனவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. உங்களோட காலத்திலேயே இப்போ எல்லாமே 80-85 வயசு வரைக்கும் இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் யூ ஹேவ் டு மேனேஜ் அப்படின்னா உங்களுக்கு இதை விட பெட்டர் ரிட்டர்ன் வர்ற மாதிரி அதுவும் பார்க்கணும். ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் பேங்க் எப்படி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலில் பண்ணீங்கன்னா இப்போ இருக்கிற அதே 1 crore தான் 20 வருஷம் கழிச்சும் கொடுத்துட்டு போவீங்க. 20 வருஷம் கழிச்சு 1 crore வேல்யூ வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான். அதனால யூ ஹேவ் டு சூஸ் ஃபார் சம் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் எடுக்காமல் உங்களுக்கே தெரியும், நிறைய ரிஸ்க் எடுக்காமல் ரிட்டர்னே கிடைக்காது. ஆனால் கால்குலேட்டட் ரிஸ்க் யூ ஹேவ் டு டேக். ஸ்டேபிள் ரிட்டர்ன் மாதம் என்ன ஆனாலும் எஸ்டபிள்யூபி பிளானில் மாதம் கிடைக்கும். மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்தால் டைனமிக் அசெட் அலோகேஷனில் தே ஆர் கோயிங் டு ஹெட்ஜ் வித் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். இல்லை மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குது, நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னாக்க மொமெண்டம் ஸ்டாக்கில் பண்ணுவாங்க கொஞ்சம். இல்லை ரொம்ப சேஃபாக இல்லைன்னா குவாலிட்டி ஸ்டாக்கில் பண்ணுவாங்க. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ஹரிஹரன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கு சார். இன்னைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி தான் சார் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு நிறைய பேரோட என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா 40 இயர்ஸ்க்கு மேலே ரிட்டையர்மெண்ட் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ண சரியான ஏஜ்னா என்ன சார் சொல்லுங்க? நம்ம ஊரில் தான் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கே அந்த இதுவே இல்லை. ஃபாரின் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25-30 இயர்ஸ்லேயே அவங்களோட பார்த்தீங்கன்னா 2 தான் சேவிங்ஸ் அமௌண்ட் பண்ணாங்க. ஒன்று பியூர் டேர்ம் பிளான் எடுத்துகிட்டு ரிஸ்க் கவரேஜ் அதில் ஆயிடுது. ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பென்ஷன் டயத்தில் என்ன பைசா வேணுமோ அதுக்கு சேவ் பண்ணிடுறாங்க. நம்ம ஊரில் ரிட்டையர் ஆனவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த சேஃப்டி கன்சர்ன் இதெல்லாம் பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் டெபாசிட், சீனியர் சிட்டிசன் பிளான் இந்த மாதிரிலாம் இதிலெல்லாம் அஷூரன்ஸ் இருக்குது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இன்ஃப்ளேஷனை இது பண்ணுற அளவுக்கு ஆல்வேஸ் பீட் பண்ணுற அளவு. ஏன்னா நம்மளோட எல்லா டிஸ்கஷனையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே ஆல்வேஸ் அவர் ரிட்டர்ன் ஷுட் பி மோர் தேன் தட் இன்ஃப்ளேஷன். இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருந்து பார்த்தாலுமே ஆஸ் எ ஹோல்சேல் இதுன்னு பார்க்கும்போது எல்லாமே அரௌண்ட் 6% இஸ் ஆவரேஜ். இந்தியாவில் ஹையஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 8% இது. இப்போ நமக்கு 6.5-7% தான் இது இருக்குது. இப்போ டேக்ஸ் 12 லட்சமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவங்களோட அந்த டேக்ஸ் லெவல் வரலன்னா டேக்ஸ் லெவலில் வந்து அவங்களுக்கு 7% வந்தாலுமே இன்ஃப்ளேஷன் 6% இருக்கும்போது அவங்களுக்கு எவ்ரி இயர் இதாக பார்க்கும்போது 1% தான் கேபிட்டல் அப்ரிசியேஷனே ஆகிட்டு இருக்கும். இன்னும் போக போக இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைய தான் போகுது. அஃப்கோர்ஸ் யூஎஸ் மாதிரி இமீடியட்டாக வருமா என்னன்னு தெரியாது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் 20-30 இயர்ஸ் பார்க்கும்போது 3% to 4% அந்த ரேஞ்சில் வர சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஒருத்தர் 1 crore இப்போ எப்படி இது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அடிச்சு வராரு அப்படின்னாக்க இப்போ யூ மே கெட் த 6.5. பட் அட் த டைம் ஆஃப் ரினியூவல் யூ மே நாட் கெட் த 6.5 or 7.25. திஸ் இஸ் வாட் தட் ஃபினான்ஷியல் டைம் யூஸ் டு கால் தட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அல்டர்னேட்டிவ் அவனி பார்க்கறது தான் உங்களுக்கு நம்பர் 1. உங்களோட காலத்திலேயே இப்போ எல்லாமே 80-85 வயசு வரைக்கும் இருக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் யூ ஹேவ் டு மேனேஜ் அப்படின்னா உங்களுக்கு இதை விட பெட்டர் ரிட்டர்ன் வர்ற மாதிரி அதுவும் பார்க்கணும். ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஊரில் நிறைய பேரோட எண்ணங்கள் என்னவா இருக்குது, நான் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு 1 crore 2 crore ஜாயின் இது பண்ணோன்னு இருக்கு. அப்புறம் எனக்கு 80 வயசு ஆகும்போது ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒய்ஃபுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ பைசா விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் இருக்குது. நீங்கள் பேங்க் எப்படி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலில் பண்ணீங்கன்னா இப்போ இருக்கிற அதே 1 crore தான் 20 வருஷம் கழிச்சும் கொடுத்துட்டு போவீங்க. 20 வருஷம் கழிச்சு 1 crore வேல்யூ வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால யூ ஹேவ் டு சூஸ் ஃபார் சம் அல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறீங்க. இப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம்? ஆல்டர்னேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா நான் மியூச்சுவல் ஃபண்டில் தான் நான் 17 பண்ணதுலேருந்து அதில் தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். ரிட்டையர் ஆனவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லலாம் நான் பண்ணும்போது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் கேட்டகரி வந்தது. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ் 20 பார்த்தீங்கன்னா மல்டி அசெட் அலோகேஷன் இருக்கு. ஸோ இப்போ எங்கள்டெல்லாம் கிளைண்ட் ஒருத்தர் வரும்போது சப்போஸ் 1 crore வராரு அப்படின்னாக்க நாங்களே டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் சிச்சுவேஷன். இப்போ மார்க்கெட் ரொம்ப லோவாக இருக்குது, வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 funds வந்து ஹைப்ரிட் ஃபண்டு கொடுப்போம். ஒன்று வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஆர் டைனமிக் அசெட் அலோகேஷன், 2 வந்து மல்டி அசெட் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு மந்த்லி இன்கமும் வரும். ஓவர் த பீரியட் ஆஃப் 3 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆல்சோ வில் பி தேர். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னும்போது நிறைய பேர் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து அவ்வளோவா பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு,
இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா லாஸ்ட் ரிட்டையர்மெண்ட் காலத்துல ஒரு வீடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ இவங்களே ஒரு கால்குலேஷன் பண்ணி முதல்ல பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட இப்போ டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா தான் அவங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் பாருங்க 15,000 ரூபா ஆச்சுன்னு வச்சுங்க. நான் டாக் அபவுட் 20ல் 21ல் இப்போ 25ல் எவ்வளோ வருதுன்னு பார்க்க சொல்லுங்க. இந்த இன்க்ரீஸ் எவ்ரி இயர் இஸ் கோயிங் டு ஹேப்பன். 6% இங்கே நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இது இல்லை. ஏதாவது ஒரு வேலை, இப்போ பருப்பு வேலை ஏறலைன்னா எண்ணெய் ஏற போகுது, எண்ணெய் இல்லைனா கேஸ் ஏறும், ஏதாவது ஒன்று ஏறிட்டு தான் இருக்க போகுது. ஸோ ஆவரேஜ் 6%. ஸோ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் லாஸ்ட் இயர் நீங்கள் 10,000 ரூபா செலவழிக்கிறதா இருந்தால் எவ்ரி இயர் 6% ஆட் பண்ணிகிட்டே போங்க. இதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்னும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுனால இப்போ தெரியாது உங்களுக்கு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் 50,000 வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. 5 வருஷம் கழிச்சு இதே 50,000 தான் வாங்குவார், இதோட 45,000 தான் வாங்குவார். ஆனால் இப்போ உள்ள எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு 50,000 இருந்ததுன்னா அது 65,000 ரூபா இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? தே ஃபோர்ஸ் டு வித்ட்ரா மணி ஃப்ரம் த கேபிட்டல். இப்போ இவங்களுக்கே நாளைக்கு ப்ராப்ளம் வரும். சந்ததியர்களுக்கு கொடுக்க முடியாத, மேக்ஸிமம் நிறைய அமௌண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து ரிஸ்கே வந்து கிடையாது. பட் இப்போ நீங்க சொல்ற இந்த பிஏஎஃப்ஓ இல்லை வந்து ஹைபிரிட் மல்டி அசெட் ஃபண்ட் இது எல்லாத்தையுமே ரிஸ்க் இருக்குல்ல சார்? ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் எடுக்காமல் உங்களுக்கே தெரியும், நிறைய ரிஸ்க் எடுக்காமல் ரிட்டர்னே கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் கால்குலேட்டட் ரிஸ்க் யூ ஹேவ் டு டேக். இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணும்போது அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதில் பண்ணுறாங்க, இல்லை கவர்மெண்ட்டோட வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டைனமிக் அசெட் லொகேஷனோ ஹைபிரிட்டோ இல்லை மல்டி அசெட்டோ வரும்போது ஃபஸ்ட்டு உங்கள் பைசா எங்கே போகிறதுங்கிறத தெரிஞ்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைனமிக் அசெட் லொகேஷன் அதில் எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 60% ஈக்விட்டி இதில் இருக்கும், ஈக்விட்டி ரிலேட்டட் இதில் 40% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் வருது. ஸோ ஒருத்தர் 1 crore பண்ணும்போது 40 lakhs டைரெக்டாகவே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் ஆர் டாப் ரேட்டட் கம்பெனிஸோட பாண்ட்ஸில் தான் இருக்க போகுது. திஸ் இஸ் அல்டர்னேட்டிவ் டு யுவர் பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த டைனமிக் அசெட் ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 60%மே என்டையர் 60% they are not going to invest in the market. அரௌண்ட் 35 to 40% டைரக்ட் ஈக்விட்டியில் இருக்கும். ரிமைனிங் அமௌண்ட் ஹெட்ஜிங்கில் இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் சிச்சுவேஷன். இந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த ஈக்விட்டி தட் மீன் ப்ளூ சிப்ஸ் ஒன்லி. ஓகே. இப்போ வந்து 45 இயர்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஒருத்தர் வந்து பிளான் பண்றாரு அப்படின்னா அவருக்கு உங்களுக்கான ஐடியா எப்படி சார் கொடுப்பீங்க? எந்த மாதிரி அலோகேஷன்லாம் வந்து நீங்க சொல்லுங்க? 45% ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் 55 வயசு 60 வயசுல ஆகணும், 10-15 இயர்ஸ் டைம் இஸ் தேர். அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஈக்விட்டி தான் கொடுப்போம். நேரர் டு தட் அந்த ஏஜ் வரும்போது சே 57லயோ 58லயோ ஹைபிரிட்லயோ இல்லை பேலன்ஸ் அட்வான்ஸோ அந்த டயத்துக்கு தக்கன மல்டி அசெட்லயோ மாற்றிட்டு அவர் ஒரு ஃபண்டை மட்டும் மந்த்லி எடுக்க சொல்லுவோம். ஸோ அட்லீஸ்ட் 2-3 இயர்ஸ் யூ மஸ்ட் ரியலைஸ். இப்போ அடுத்தவங்களோட பார்த்து தெரிஞ்சுக்கிறது வேற, சொந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது வேற. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10 lakhs போட்டு 6,000 7,000 எடுத்து அவருக்கு அந்த பைசா வேண்டான்னா கூட அதை எஸ்ஐபியாக போடலாம். ஸோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக மாதம் மாதம் வருதா, கேபிட்டல் ஷார்ட் டேர்மில் இறங்கினாலும் லாங் டேர்மில் அப்ரிஷியேட் ஆயிருக்காங்கிற ஈ கேன் ரியலைஸ். தென் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் they can take a bold decision. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன டயத்தில் ஒருத்தர் 2 கோடி வச்சிருக்காருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் இதில் பண்ணுங்கன்னா முதல்ல அவங்க சொல்கிறது எல்லா பைசாவையும் மியூச்சுவல் ஃபண்டில் போடணுமா அந்த கொஸ்டின் வருது. ஏன்னா அவங்களோட தெரியாமல் இருக்கிறதுனால தான். எல்லா பைசாவும் ஈக்விட்டியில் போகிறது கிடையாது. 40% வரைக்கும் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் போகுது, அரௌண்ட் 20% கமாடிட்டிஸ், அது கோல்டு சில்வர் நிக்கல் காப்பர் அது மாதிரி இதுவும் போகுது. பேலன்ஸ் பைசா தான் உங்களுக்கு வந்து ஈக்விட்டியில் போகுது. அதுவும் ஹெட்ஜிங் பண்ண போகிறாங்க டைனமிக் அசெட் ரிலேஷன்லாம் பார்க்கும்போது. ஸோ இவங்களுக்கு ஸ்டேபிள் ரிட்டர்ன் மாதம் என்ன ஆனாலும் எஸ்டபிள்யூபி பிளானில் மாதம் கிடைக்கும். இல்லை இப்போ 12 lakhs அந்த இது வச்சிருக்கிறதுனால டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைண்ட். அவங்களுக்கு 12 lakhs வரைக்கும் அந்த லிமிட் வரலன்னா டிவிடெண்ட் ஆப்ஷனே போகலாம். இப்போ அது வந்து டாக்ஸபிள் இன்கத்தில் வித்தின் 12 lakhsக்குள்ளே தான் வரும். இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ற ஒருத்தர் அதே மாதிரி 45 இயர்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேபிட்டலும் சேஃபா இருக்கணும், அதே சமயம் வந்து வெல்த்துமே வந்து பில்ட் ஆகிட்டே இருக்கணும்னா எந்த மாதிரி பிளான் சார் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த கேபிட்டல் சேஃபுங்கிறத இது பண்ணிருங்க. நீங்கள் நான் வந்து 12 வரவங்கள்ட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் சப்போஸ் ஒருத்தர் 50 லட்ச ரூபா போடுறாருன்னா அது 47 லட்சம் 40 லட்சம் அதுதான் செய்யும். அப்படி ஆலைன்னா பேங்குக்கும் இதுக்கும் வித்தியாசமே கிடையாது. அதே 6.5% 7% தான் வரும். டெட் ஃபண்டில் போடுற மாதிரி தான் இது. ஸோ நாங்கள் பேஃப் டைனமிக் ஆர் இந்த இதில் சொல்லும்போது மல்டி அசெட்லாம் சொல்லும்போது எஸ் 1 இயரில் உங்களுக்கு வந்து கேபிட்டல் குறைய சான்ஸ் இருக்கும். ஆனால் 3rd or 4th மந்த்தில் தான் நாங்கள் எஸ்டபிள்யூபி நாங்கள் கொடுக்குறோம், அவங்களோட நீடை பொறுத்து. இல்லைனா 1 இயர் கழிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மந்த்லியும் கிடைக்கும். ஒரு 3 இயரில் பார்த்தேன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் மந்த்லி விட்ராவல் அரௌண்ட் 10 to 12% கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆல்சோ வில் பி தேர். ஓகே. இப்போ வந்து பிஏஎஃப் அதுக்கப்புறமா வந்து ஹைபிரிட் ஃபண்ட் மல்டி அசெட் ஃபண்ட் இது 3 சேர்த்து எடுக்கலாமா ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு? இது 3 மட்டும் போதுமா? 3 மட்டுமே போதும். ஏன்னா இதுலயே எல்லாமே வந்துருது உங்களுக்கு. ஓகே. ஈக்விட்டி போர்ஷன் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கு, கோல்டு சில்வர் இதுக்கு வந்து ஹெட்ஜிங் அகைன்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் வந்துருது.
சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு பதிலாக டைரெக்டாக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் வருது. மோரோவர் இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க் எஃப்டி பார்த்தீங்கன்னு இப்போ ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாருன்னா 8% கிடைச்சிருக்கும். இப்போ மெச்சூரிட்டியில் அவருக்கு 5.75 6% தான் கிடைக்குது. ஆனால் இதே ஃபண்ட் மேனேஜர் பாண்டில் பண்ணும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். டெட்டாக இருந்தாக்க லாங் டேர்மோ ஷார்ட் டேர்மோ ஈக்விட்டி பேப்பர் மாற்றிக்க போகிறாங்க. மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருந்தால் டைனமிக் அசெட் அலோகேஷனில் தே ஆர் கோயிங் டு ஹெட்ஜ் வித் ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட். இல்லை மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குது, நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னாக்க மொமெண்டம் ஸ்டாக்கில் பண்ணுவாங்க கொஞ்சம். இல்லை ரொம்ப சேஃபாக இல்லைன்னா குவாலிட்டி ஸ்டாக்கில் பண்ணுவாங்க. ஸோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் ஆல்வேஸ் வில் பி தேர் இன் டைனமிக் அசெட் அலோகேஷன். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து 45 இயர்ஸ் இயர்லி ரிட்டையர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எந்த ஏஜில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 25 வயசு இல்லை ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதுக்கு என்ன பண்ணால் 30 to 40% ஆஃப் த யுவர் இன்கம் யூ ஹேவ் டு சேவ். இப்போ தான் நீங்கள் ஐடி பீரியடில் எப்படி லேவிஷாக இருந்தீங்களோ அதே மாதிரி 45 வயசுலையும் இருக்க முடியும். இன்னொன்று பாருங்கள், தான் நான் லாஸ்ட் டைம் நிறைய தரம் சொல்கிறதே இதுதான். ஒருத்தர் 60 வயசில் ரிட்டையர் ஆனாலே இன்னும் 20 வருஷம் இருக்க போகிறாங்க. 45 வயசில் ரிட்டையர் ஆனால் இன்னொரு 40 வருஷம் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு செலவு ஜாஸ்தின்னா வீட்டில் சும்மா இருந்தாங்கன்னா இன்னும் செலவு இன்னும் ஜாஸ்தியாக தானே இருக்கும். எவ்வளோ நேரம் தான் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஸோ தே ஹாவ் டு கால்குலேட் எவ்ரி திங். அப்போ ஃபாரின் ட்ராவல் நிறைய இருக்குன்னா அதுக்கேற்ற சேவிங்ஸ் முதல்ல ஜாஸ்தி இருந்தால் தான் பின்னாடி தே கேன் வித்ட்ரா மோர் மணி. ஓகே, இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது எந்த மாதிரி மிஸ்டேக்லாம் சார் பண்ணுறாங்க? மிஸ்டேக்னு ஒன்றும் இல்லை, பாதியில் நிப்பாடுறது மேஜர் மிஸ்டேக்கு. நிறைய புரிஞ்சுட்டு பண்ணுறவங்க கன்டினியூ பண்ணுறாங்க. நான் சொல்கிறது தான், ஒரு 3 வருஷம் அவங்க பார்த்துட்டாங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்லி தே க்ரோ தேர் திஸ். கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது. கன்சிஸ்டன்சி இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு இது பண்ணும்போதே 7-8 வியூஸ் கேட்குறாங்க. இந்த காலத்தில் ஃப்ரீயாக கிடைக்கிறது அட்வைஸ் தான். 10 பேர்ட்ட கேட்டால் 40 அட்வைஸ் கிடைக்கும். எல்லாம் குழம்புறத விட எப்படி நம்ம ஒரு டாக்டரை நம்பி அது பண்ணி போகிறோமோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பி பண்ணுறீங்களோ அட்லீஸ்ட் 1 or 2 year வாட் இஸ் டெல்லிங் யூ ஹேவ் டு லிசன். அவங்களும் எதுவும் கிடையாது, மார்க்கெட்டு தக்கன தான் பண்ண போகிறாங்க. இப்போ உங்களோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அதை லிசன் பண்ணாலே க்ரோத் ஆல்வேஸ் வில் பி தேர். அஃப்கோர்ஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வி கேன் சேஞ்ச் தட். ஒரு ரிட்டர்ன் வரலாங்கிறதுக்காக நீங்கள் 1 yearலையோ 6 மாதத்துலையோ மாற்றக்கூடாது. ஓகே, ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.